ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதியின் முதல் தொகுதி வெளியீடு 1884ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 அன்று ஐக்கிய ராஜ்யத்தில் ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதியின் முதல் தொகுதி வெளியிடப்பட்டது. இந்த தொகுதி ஏ முதல் ஆண்ட் என்ற எழுத்துப் பகுதியை உள்ளடக்கியது. இது ஆங்கில மொழியின் வரலாற்றை முறையாக பதிவு செய்யும் ஒரு பெரும் முயற்சியின் தொடக்கமாக அமைந்தது. ஓஇடி உருவாக்கத்தின் முக்கிய நோக்கம் ஆங்கில சொற்களின் அர்த்தங்கள், பயன்பாடுகள் மற்றும் காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்களை ஆதாரங்களுடன் பதிவு செய்வதாகும். முன்பு இருந்த அகராதிகளை காட்டிலும் இது அறிவியல் முறையிலும் விரிவாகவும் அமைக்கப்பட்டது. இதனால் ஓஇடி மொழியியல் உலகில் தனித்த இடம் பெற்றது. இந்த அகராதி திட்டம் பிலாலஜிக்கல் சொசைட்டியின் முன்முயற்சியால் தொடங்கப்பட்டது. பல ஆண்டுகளாக மொழியியலாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இதில் பங்கேற்றனர். ஆயிரக்கணக்கான இலக்கிய நூல்களில் இருந்து எடுத்துக்காட்டுகள் சேகரிக்கப்பட்டன. ஓஇடியின் முதல் ஆசிரியர்களில் ஜேம்ஸ் மர்ரே முக்கிய பங்கு வகித்தார். அவர் தலைமையில் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் முதற்கால பயன்பாடு முதல் சமகால பயன்பாடு வரை விவரிக்கப்பட்டது. இந்த பணி மிகுந்த பொறுமையும் துல்லியத்தையும் தேவைப்படுத்தியது. 1884இல் வெளியான முதல் தொகுதி ஓஇடியின் தரநிலையை உலகிற்கு காட்டியது. ஒவ்வொரு சொல்லுக்கும் மேற்கோள்களுடன் விளக்கங்கள் வழங்கப்பட்டன. இதனால் வாசகர்கள் சொற்களின் வரலாற்றை தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. இந்த அகராதி இலக்கியம், கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எழுத்தாளர்கள் மற்றும் மாணவர்கள் ஓஇடியை நம்பகமான ஆதாரமாக பயன்படுத்த தொடங்கினர். இது ஆங்கில மொழி கற்றலுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்தது. ஓஇடி உருவாக்கம் மிக நீண்ட காலம் எடுத்துக்கொண்டது. முதல் தொகுதி வெளியான பிறகும் முழு அகராதி முடிவடைய பல தசாப்தங்கள் பிடித்தன. இந்த நீண்ட பயணம் மொழி எவ்வளவு பரந்ததும் மாற்றமடையும் தன்மையுடையதும் என்பதை காட்டுகிறது. ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி ஆங்கில மொழியின் அதிகாரப்பூர்வமான பதிவாக கருதப்படுகிறது. புதிய சொற்கள் சேர்த்தல் மற்றும் பழைய சொற்களின் அர்த்த மாற்றங்களை பதிவு செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது மொழியின் உயிரோட்டத்தை பிரதிபலிக்கிறது. 1884இல் வெளியான முதல் தொகுதி அகராதி தயாரிப்பில் ஒரு புதிய தரநிலையை நிறுவியது. உலகின் பல மொழிகளுக்கான அகராதி திட்டங்களுக்கு இது முன்மாதிரியாக அமைந்தது. மொழியியல் ஆய்வுகளில் இது ஒரு முக்கிய கருவியாக மாறியது. மொத்தத்தில் 1884 பிப்ரவரி 1 அன்று வெளியான ஓஇடியின் முதல் தொகுதி ஆங்கில மொழி வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக திகழ்கிறது. இது மொழியை பாதுகாத்து அதன் வளர்ச்சியை ஆவணப்படுத்திய ஒரு மகத்தான அறிவுப் பணியாக உலக அளவில் மதிக்கப்படுகிறது.